அனைவருக்கும் காலை வணக்கம். தோல்வியையே சந்திக்காத மல்யுத்த வீரர் தாரா சிங்கோட பிறந்த தினம் இன்று. நவம்பர் 19 நன்னாளாம் பொன்னாள், புதன்கிழமை நன்னாள். அந்த நாளில் பிரபல மல்யுத்த வீரரும் திரைப்பட நடிகருமான மற்றும் இயக்குனருமான தாரா சிங் பிறந்த தினம் இன்று. மல்யுத்தம் அப்படின்னாலே பஞ்சாப் தான். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தர்மூசக் என்ற இடத்தில் பிறந்தார் 1928. தாரா சிங் ரந்தாவா என்பது இவரது முழு பெயர். தந்தை பெரும்பாலும் வெளியூர்களிலேயே இருந்ததால் மூத்த மகனான இவர் வயல்களில் வேலை செய்து வந்தார். சிறுவயதிலேயே பயில்வானவாக வேண்டும் என்பது இவரது ஆசை. பாதாம் கொட்டைகளை வெண்ணெயுடன் சேர்த்து சாப்பிட்டு நிறைய பால் குடித்து பல மணி நேரம் உடற்பயிற்சி செய்வாராம். இதனால் வயதுக்கு மீறிய வளர்ச்சியடைந்தார். 6.2 அடி உயரமும் அதற்கேற்ப ஆசானுபாகான தோற்றமும், மிடுக்கான தோற்றத்தை தான் அப்படி சொல்கிறாங்க, தோற்றமும் கொண்டிருந்தார். இவரும் இவரது தம்பியும் ஊராக சென்று மல்யுத்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை பெற்றனர். 1947 சிங்கப்பூர் சென்றார். அங்கு பல போட்டிகளில் வென்றார். 1954 இந்தியா திரும்பிய பின் இந்திய மல்யுத்த சாம்பியனாக உயர்ந்தார். 1959 முன்னாள் உலக சாம்பியனை வென்று காமன்வெல்த் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார். 1968 அமெரிக்க சாம்பியன் லவ் தேஸை முறியடித்து ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்தத்தில் உலக சாம்பியன் பட்டம் வென்றார். தொடர்ந்து கனடா, நியூசிலாந்து, ஜப்பான், பாகிஸ்தான், இங்கிலாந்து நாட்டு வீரர்களை வென்றார். ஏறக்குறைய உலகின் அனைத்து மல்யுத்த வீரர்களுடனும் மோதி வென்றுள்ளார். உலகிலேயே தனது அனைத்து எதிரி சாம்பியன்களையும் அவர்கள் நாடுகளிலேயே வென்று பட்டங்களை வென்ற ஒரே வீரர் என்ற பெருமை பெற்றார். 55 வயது வரை 500 தொழில்முறை போட்டிகளில் பங்கேற்றார். அத்தனை போட்டிகளிலும் வெற்றி வாகை சூடினார். 1983 இறுதியாக களம் இறங்கிய போட்டியிலும் வென்று வெற்றி வீரனாகவே ஓய்வு பெற்றார். இடையிடையே திரைப்படங்களிலும் நடித்து வந்தார். முதலில் பாலிவுட் திரைப்படங்களில் ஸ்டண்ட் நடிகராக தோன்றினார். 1952 சங்தில் என்ற திரைப்படம் மூலம் நடிகராக அறிமுகமானார். இதில் நடிகை மும்தாஜுடன் இணைந்து நடித்திருந்தார். ரசிகர்களிடையே அமோக ஆதரவு பெற்ற இந்த பேர் தொடர்ந்து 16 திரைப்படங்களில் ஜோடி சேர்ந்தது. சிகந்தர் ஆசம், காகான், லுடேரா, டாகு மங்கள் சிங் மற்றும் இன்சாஃப் ஆகிய திரைப்படங்கள் இவரை மிகவும் பிரபலமாக்கின. பல படங்களை இயக்கிய இவர் திரைப்படங்களையும் திரைக்கதைகளையும் எழுதியிருக்கிறார். மொஹாலி என்ற இடத்தில் தாரா ஸ்டுடியோவை தொடங்கி பல படங்களை தயாரித்திருக்கிறார். தனது தாய்மொழியான பஞ்சாபியில் முதலாக நானக் துனியா ஜப் சன்சார் என்ற படத்தை தயாரித்தார். திரைப்படம் மகத்தான வெற்றி பெற்றது. 50 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இவரது திரையுலக வாழ்க்கையில் இந்தியிலும் பஞ்சாபி மொழியிலும் சேர்ந்து 110க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். 2003 ராஜ்யசபை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 2007 வெளிவந்த ஜப் வி மெட் திரைப்படம் தான் இவரது கடைசி திரைப்படம். மல்யுத்த வீரராக, சினிமா நடிகராக அவருக்கு கிடைத்த புகழை விட பன்மடங்கு புகழையும் பெயரையும் ராமாயணம் தொலைக்காட்சி தொடரில் இவர் ஏற்ற ஹனுமான் கதாபாத்திரம் இவருக்கு பெற்றுத்தந்தது. மல்யுத்த வீரர், நடிகர், இயக்குனர் ஆகிய பன்முக திறன் கொண்டிருந்த தாரா சிங் 2012 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி 83 வயதில் மாரடைப்பால் காலமானார். இதய வலியால் உயிர் நீத்தார். மாரடைப்புன்றது ஒரு பயங்காற்ற வார்த்தை மாதிரி இருக்கனால இதய வலியால் உயிர் நீத்தார்னு சொல்லி, இதய சிக்கல் காரணமாக உயிர் நீத்தார். தோல்வியையே சந்திக்காத மல்யுத்த வீரர் தாரா சிங் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தர்மூசக் என்ற இடத்தில் பிறந்தவர். 1928. ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை தான். நவம்பர் 19 புதன்கிழமை சந்திச்சிருக்கிறோம். நாளைக்கு ஒரு நல்ல ஆளுமையை, மாபெரும் ஒரு ஆளுமையை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.